ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா, மேற்கு வங்காளம், ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்டை இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் 47வது வருடம். தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்கு. இது 47வது வருடம். இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம, போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படல. நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல. நிறைய இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள் எல்லாமே நடந்தது. இந்த வருடம் அப்படி சொல்லப்படல. பஞ்சாங்கத்துல விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது. இந்த விசுவாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது. அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, 2 கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது. மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது. இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு. அதனால 3 கிரக பயிற்சிகளுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது. கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும். கடந்த வருடத்துல அஷ்டம சனி, 7 சனியில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி, 7 சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது. மேச ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகுது. இந்த அமைப்போட இந்த ராசி பலனை நாம பார்க்கலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த ராசி பலனை எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போயிருப்பீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் கண்டக சனியா இருந்த சனி இப்ப அஷ்டம சனியா மாற போகுது. 8ஆம் இடத்துல இருந்த ராகு இப்ப 7ஆம் இடத்துக்கு மாற போறார். சனியும் ராகுவும் தங்களோட இடத்த மட்டும்தான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய பலன்கள், கஷ்டங்களை அதே அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்படி எந்த ராசி பலனா பார்த்தாலுமே சனி அஷ்டம சனி நடக்குது, 7ல ராகு இருக்கு, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இந்த மாதிரி பல நெகட்டிவான பலன்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியும் ராகுவும் என்னதான் மோசமான இடத்துல இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்ல, குரு 10ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, அவர் 11ஆம் இடங்கிற ஒரு நல்ல இடத்துக்கு வரப்போறார். அதனால இந்த வருடம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் நடக்காது. ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். அதை உங்களை மோசமா பாதிக்காது. இதுதான் இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன். இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதத்திலேயே உங்களுக்கு 2 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. ஒன்னு ராகுகேது பயிற்சி, இன்னொன்னு குரு பயிற்சி. சனி பயிற்சி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே பயிற்சி ஆயிடுச்சு. கண்டக சனியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனிங்கிற ஒரு கடுமையான ஒரு சனி பயிற்சி ஆரம்பமாகுது. அஷ்டம சனி சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது மரணத்துக்கு இணையான ஒரு துன்பத்தை சனி கொடுப்பாருங்கிறது தான் ஒரு விதி. ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருந்த ராகுவும் அப்படிதான் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பாருங்கிறது ஒரு விதி. ஆனா கூட ராகுவும் சரி, இப்ப பயிற்சியாகி இருக்கிற சனியும் சரி, அவ்வளோ பெரிய துன்பத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது குருவோட வீடு. குருங்கிறது ஒரு நல்ல ஒரு சுப கிரகம் உங்களுக்கு. அந்த இடத்துல சனியும் சரி, ராகுவும் சரி போய் அமரும்போது, அவங்களுடைய கடினமான கொடிய தன்மைகள் எல்லாம் மாறி ஓரளவுக்கு அவங்களும் சுபத்துவம் ஆயிடுறாங்க. அதனால சனிங்கிற ஒரு பாவ கிரகம் அவ்வளோ பெரிய பாவ கிரகமா குருவோட வீட்டுல இருக்கிறது இல்ல. அவ்வளோ பெரிய பாவத்தையும் செய்யறது இல்ல. அதே மாதிரிதான் ராகு.
அதனால இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டங்கள குறைச்சு தான் கொடுக்கும். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்களா? சனி சில அனுபவ பாடத்த உங்களுக்கு ஏற்படுத்திட்டு போவார். அது தவிர்க்க முடியாதது. இது வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணும் தான். அடுத்ததா ராகு கேது பயிற்சி. ராகு கேது 8ஆம் இடத்துலருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார். ராகு 7லயும் ராசியிலேயே கேதுவும் இருக்கிறது அவ்வளோ சாதகமான பலன் இல்ல. இதே மே மாசத்துல ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 2மே நடக்குது. குரு 10ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறார். 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு சாதகமான இடம் இல்ல. 11ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான இடம் குருவுக்கு. உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு வெற்றியையும், லாபத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு அமர போறார். அதாவது தல தெறிக்க நீங்க ஓடி வரீங்க. எதுக்கோ பயந்து ஓடி வரீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. இந்த கிணத்துக்கு முன்னாலேயே ஒரு கல் தடுக்கி நீங்க விழுந்துடுறீங்க. கிணத்துக்குள்ள இல்ல. மேலேயே விழுந்துடுறீங்க. நீங்க வேகமா ஓடி வரப்ப, அந்த கிணறே இல்லாம பிளைனா ஒரு சமதளமா இருந்தா, நீங்க தப்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு அது நல்லது மட்டும்தான். ஆனா, இப்ப என்ன நடந்தது? கிணறு இருந்தது. மிகப்பெரிய கண்டம் அது. ஆனா, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாரி கல் தடுக்கி அந்த இடத்துல விழுந்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்க. பிரச்சனைகள் வந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள காப்பாற்ற போகுது. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் பெருசா துவண்டு போகாம, இயல்பாகவே இந்த புத்தாண்ட நீங்க வரவேற்கலாம். முந்தைய காலகட்டத்தில எல்லாம் அப்படி இல்ல. அஷ்டம சனி, 7 சனி எல்லாம் ஒரு வரம்போது தான் தெரியும். கஷ்டங்கள அனுபவிக்கிறப்ப தான் என்னடா நமக்கு இவ்ளோ கஷ்டங்கள் வருதே! என்னவா இருக்கும்? அப்படின்னு ஒரு ஜாதகத்த எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட போகும்போது தான், உங்களுக்கு 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. வரதுக்கு முன்னாலேயே எல்லா சேனல்லயும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனின்னு வரதுக்கு முன்னாலேயே எல்லாருமே பயம் காட்டிடுறாங்க. அதனால அஷ்டம சனி, 7 சனி நடக்கிற ராசிக்காரர்கள் எல்லாமே பயந்து நடுங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி சூழ்நிலையில சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க தேவையில்ல. நல்லது தான் நடக்கும். குரு உங்களோட 11ஆம் வீட்ல இருந்து 5ஆம் வீட்ட பார்க்கறது. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க. குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. வயதானவர்களா இருந்தா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. அவங்க உங்கள காப்பாற்றுவாங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள சார்ந்து இருக்கும்போது, பிள்ளைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதவிகள் செய்து, பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்து நீங்க மன மகிழ்ச்சி அடையறது, இதெல்லாம் நடக்கும். திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால, உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலயும் சரி, எதுலயும் உங்களுடைய திருமண அமைப்புலயும் சரி, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ எல்லாமே சுமூகமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய 3ஆம் இடம். 3ஆம் இடத்த குரு பார்த்தா என்ன இருக்கும்? உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். தைரியம் அதாவது என்ன வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம். என் சிம்ம ராசிக்காரர்களே எப்பவுமே ஒரு தைரியமானவர்கள் தான். ஒரு ஆளுமை தன்மையோட இருப்பீங்க. பெருசாலாம் கலங்க மாட்டீங்க. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. அந்த தைரியம் இப்போ 2 மடங்கா அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால சிம்ம ராசிக்காரர்கள யாரும் அடிச்சிட முடியாது. அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறுதல் எல்லாம் தேவையில்ல. அவங்களே பெரிய தைரியசாலிகள் தான். இப்ப அஷ்டம சனியில உங்களுக்கு நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். ஏன்னா சனியோட பார்வை 3ஆம் பார்வையா தொழில் ஸ்தானத்துல விழறதுனால. அதனால நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெருசா முதலீடு எதுவும் இப்போ போட வேண்டாம். பெருசா முதலீடு செய்து தொழில் எதுவும் இப்ப ஸ்டார்ட் பண்ணவும் வேண்டாம். இருக்கிற வேலை என்னவோ, இருக்கிற தொழில் என்னவோ, அத நார்மலா நடத்திட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். குருவோட பார்வையால புதிய முயற்சிகள் பலிக்கின்ற அமைப்பு இருந்தா கூட, கோச்சாரத்துல எப்பவுமே சனியோட இடம் தான் முதல்ல பலன கொடுக்கும். அதனால நீங்க புதிய முயற்சிகள்ல இப்ப எதுலயும் ஈடுபட வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 2 1/2 வருஷத்துக்கு இப்ப நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்களோ, நார்மலா அதே மாதிரி ஒரு அமைப்புல இருங்க. புதுசா முயற்சி பண்றேன், புதுசா ஒரு வேலைய மாற்றம் செய்யறேன், புதுசா ஒரு ஊருக்கு போய் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள நீங்க பெருசா எடுக்க வேண்டாம். வேலை மாற்றத்தையும் நீங்க பண்ண வேண்டாம். அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு பெருசா சாதகமான அமைப்பு வரும்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஓகே. எல்லாம் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? அத பத்தி சொல்லுங்க. அப்டின்னா,
பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு லாபமான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வர்றது கண்டிப்பா உங்களுடைய பொருளாதாரம் நல்லபடியாகவே இருக்கிற ஒரு அமைப்ப காட்டுது. என்னதான் சனி கஷ்டத்த குடுத்தாலும், பெருசா பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இல்ல. கையில பணம் புழங்குகின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. 2ஆம் இடத்த சனி பார்த்து உங்களுடைய குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் இதையெல்லாம் சனி பார்த்து கெடுத்தாலும் கூட 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு லாபத்த குடுத்துட்டு தான் இருப்பார். பணத்த குடுத்து அது கையில நிக்காம செலவாகுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்காரர் மாணவர்கள். சிம்ம ராசிக்காரருடைய மாணவர்கள் படிப்புல இருந்து கவனம் சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வந்தாலே 7 சனியோ, அஷ்டம சனி வந்தாலும் படிக்கின்ற மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தாம வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும். வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க. படிப்பு அதனால தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால சிம்மராசிக்கார மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனத்துல போகிறப்பலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பயணங்களையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வருஷம் ஒரு மிதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்கும். அஷ்டம சனி இருந்தா கூட பெரிய பாதிப்புகள் நிகழாம ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.